சிவா புதுசா ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றது தெரிஞ்ச ஸ்னேகா அப்பாவும் சிவா கிட்ட வந்து பேசுறாங்க. "சிவா நீ புதுசா ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டோம். அப்படி எதுவும் நீ பண்ணக்கூடாது" அப்படிங்கிறாங்க, மிரட்டுறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "நான் எதுக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது? நான் டாக்டருக்கு படிச்ச காரணமே வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், நல்லா இலவசமா ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். அதுக்காக தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல ஓப்பன் பண்ண போறேன். அத எதுக்கு நீங்க தடுத்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. உடனே ஸ்னேகா அப்பாவும், "இங்க பாரு சிவா, உன்னால தான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு நெறைய நல்ல பேர் கிடைச்சுச்சு. நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. நீ இப்படி புதுசா ஹாஸ்பிட்டல் திறந்து எல்லாத்துக்கும் இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ணனா அப்பன்னா எங்களோட ஹாஸ்பிட்டலோட கதி என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அப்பாவும் சொல்றாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க வியாபார நோக்கத்தோட உங்க ஹாஸ்பிட்டல நீங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்காக ரன் பண்ணல. நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி ரன் பண்றேன். அப்படி இருக்கும்போது என்ன தடங்கல் வந்தாலும் நான் கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டல ஓப்பன் பண்ணி தான் ஆவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்ற மாதிரியும் ஹாஸ்பிட்டல ஓப்பன் பண்றாங்க. ஆனா ஸ்னேகா அப்பாவும், "நீ எப்படி உன் ஹாஸ்பிட்டல நடத்திற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லி சிவாவுக்கு சவால் விடுறாங்க. "பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா அப்பா இருந்து ஸ்னேகா கிட்ட, "சிவாவ நம்ம ஹாஸ்பிட்டல விட்டு போக வச்சிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. உன்னால சிவா இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போக வேண்டியதாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட சொல்றாங்க. "இல்லப்பா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம இழுத்து மூடுற மாதிரி பண்ணுவோம்ப்பா" அப்படின்ட்டு ஸ்னேகா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.